பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். ஒரு சவுக்க மரமும் செம்ம மொத்தமாகவும் இருக்குங்க. அது இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த இடம். அதனால தாங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த இடம்லாம். வெயில் டைம்லாம் வந்துச்சுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுலாம் போகலாங்க. பக்கத்தில் பீச்சும் இருக்கா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா, வேளாங்கண்ணி தாங்க வந்திருக்கேன். நான் ஃபேமிலியோடலாம் வரலங்க, தனியாக தான் வந்திருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கடை இருக்குது பாருங்களா. சரி கடைங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க விளாட்றது தாங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஸ்வீட்டு கடைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இதை பார்த்தீங்களா, சிப்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க. ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பாருங்க, வேர்க்கல்லையே இது தாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறது. பாருங்க, இது ஃபுல்லாக வெறும் சிப்ஸு தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வேர்க்கல்லை. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இதெல்லாம் ஸ்வீட்டு கடைங்க. இதெல்லாம் வெறும் ஸ்வீட்டு தான். இந்த பாருங்க எவ்வளோ இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வெளில வந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்துங்க அலோடு கிடையாதுங்க. ஃபோட்டோ வீடியோ எதுவுமே கிடையாது. அதனால் உள்ளே காமிக்க முடியலங்க. வெளிலலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கூட்டம் நிறைய தாங்க இருக்குது. ஆமாங்க, அப்படியே உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் நம்ம நடந்தே போகணும். நான் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போயிட்டுருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கிளம்பி ஆகுதுங்க. முடியலங்க, வெயில் தான் முடியல. மற்றபடி நான் எந்த இடத்துக்கு போனாலும் அலுப்பெல்லாம் எதுவுமே படமாட்டேங்க. ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு நம்ம வந்தால் தான் எனக்கும் பிடிக்கும். வெயிலாக இருக்கனால எங்கேயும் போக முடியல மேக்ஸிமம். பாரு, கார்டன்லாம் எப்படி வளர்த்து வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்கா. இந்த பாருங்க பின்னாடி எவ்வளோ அழகாக தெரியுது. இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இந்த பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. எனக்கு இந்த கார்டன் தான் ரொம்ப பிடிச்சதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்கோம். ஏன்னா வீட்டுக்கு போக லேட் ஆகுமா, அதனால் சாப்பிட்டு போயிடலான்னு வந்தாச்சுங்க. பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, தக்காளி ரைத்தா, கொஞ்சோண்டு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பீஸு. ஒரு எக்குங்க. மீல்ஸ் எங்கேயும் இல்லையா, அதனால தாங்க பிரியாணி கிடச்சின்னு வாங்கியாச்சுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன படி பார்க்க போகிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே எழுந்துச்சி கிளம்பி ரெடி ஆகிட்டேங்க. இன்றைக்கி என்ன கலர் போட்டுருக்கேன்னா, ரெட் கலர் தாங்க போட்டிருக்கேன். இவ்வளோ நாள் ஒயிட்டு தான் போட்டுருந்தேன். சரி, இன்றைக்கி ரெட்டு போடுன்னு சொல்லி போட்டாச்சிங்க. அம்மாலாம் இந்த விளாகில் வரமாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவுக்கு கொஞ்சம் வீட்டில் ஒர்க் இருக்குங்க. இந்த விளாக் ஃபுல்லாக நான் மட்டும் தாங்க வருவேன். அப்படியே வீட்டில் போகிறப்ப சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. காலையிலே பார்த்தீங்கன்னா செம்ம வெயிலாக இருக்குது. இது எப்படி தான் விளாக் எடுக்க போகிறேன்னு தெரியலங்க. உங்களுக்காக அந்த ரிஸ்க்கை நான் எடுத்து தான் ஆவேன். சரிங்க, போக வேண்டியதாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் சாப்பிட்டுக்கிட்டு இப்போ எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாங்க. எவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்களேன். ஒரு சவுக்க மரமும் செம்ம மொத்தமாகவும் இருக்குங்க. அது இல்லாமல் சூப்பராக இருக்கும் இந்த இடம். அதனால தாங்க இந்த இடத்துக்கு வந்து நீங்களும் பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்மையாக இருக்குங்க இந்த இடம்லாம். வெயில் டைம்லாம் வந்துச்சுங்க, கொஞ்சம் நேரம் அப்படியே காற்று வாங்கிட்டு அப்படியே சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டுலாம் போகலாங்க. பக்கத்தில் பீச்சும் இருக்கா. செம்மையாக இருக்கும் இந்த பிளேஸ். இந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக காரைக்காலில் தாங்க இருக்குது. காரைக்காலில் இந்த பிளேஸ் நிறைய கூட்டம் வரும்.
இப்போது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாம் ஓப்பனில் இருக்கா, அதனால் இந்த டைமுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கும். லீவ் டைம்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லாம் வந்து இங்கே தான் கொஞ்சம் நிறைய பேர் வந்து ரெஸ்ட்லாம் எடுப்பாங்க. ஆமாங்க, செம்ம ஹைட்டாக இருக்குங்க. அப்பா, இந்தமாரி எங்கள் ஊர்லாம் மரம் வெட்டிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அது அப்படியே எவ்வளோ ஹைட்டாக விட்டுட்டாங்க பாருங்கள், வெட்டாமல் அப்படியே. சூப்பராக இருக்குது இந்த ஏரியா. ஆமாங்க, நம்ம கொஞ்சம் வெளில எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பார்த்த இடமே இதாங்க, ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்தாச்சு. பார்த்துட்டு அப்படியே போகிறப்ப என்னென்ன இருக்குது சொல்லி ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. காலையில் சாப்பிட்டதுனால கொஞ்சம் இதாக இருக்குங்க. காலையில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இட்லி அந்த மாதிரிலாம் இல்லைங்க. காலையில் வீட்டில் கொஞ்சம் நைட்டு வடித்து அந்த ரைஸ்லாம் இருக்கும்ல, அது தண்ணி ஊற்றி வச்சுருப்பாங்க. அதில் கொஞ்சம் தயிரை போட்டு சாப்பிட்டுட்டு வந்தாச்சுங்க. இந்த வெயிலுக்கெலாம் அதெல்லாம் சாப்பிட்டா தான் செம்ம கூலிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெயிலில் தான் நம்ம எங்கேயும் போகிறோமா, அதனால் அந்தமாரி கஞ்சிலாம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. நம்மளுக்கு மேக்ஸிமம் அந்த இட்லி இதெல்லாம் எதுவுமே பிடிக்காதா, அதனால் இந்தமாரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிறதுங்க. நீங்களாம் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது தான். இந்த டைமில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த கேவுரு கூழ் இந்தமாரி ஐட்டம் தான் நிறைய பேர் எடுத்துப்பாங்க. அதேமாதிரி நீங்களும் எடுத்துங்க. ஆமாங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே போகலாம். இந்த ஏரியா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த இடத்துக்கு வந்தேன்னுச்சிங்க, அப்படியே ஒரு ஊஞ்சல் கட்டிட்டேன்னுச்சிங்க. இந்த பக்கமும் ஒரு இதில் ஒரு கயிறு, இன்னொரு பக்கத்தில் இருக்க ஒரு மரத்தில் கட்டிட்டு அப்படியே படுத்தேன்னுச்சிங்க. செம்மையாக இருக்குங்க இந்த இடம்லாம். இங்கே பாரு, பின்னாடி எவ்வளோ தெரியுது பார்த்தீங்க மரம். இந்தமாரி ஏகப்பட்ட அப்படியே நீட்டாக இருக்குங்க. ஆனால் இந்த பைக்கில் வர்றப்பங்க இந்த ஹேர் ஸ்டைலை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. காற்று வர ஆடி மாதம் வரப்போதா, அதனால் காற்று ஓவராக அடிக்குதா, முடிக்கிட்டலாம் ஏதோ பரட்டை மாரி ஆகிடுதுங்க. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும் இப்போ உள்ள ஜென்ரேஷன் காற்றுக்கலாம். ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் கருவ மரம் தாங்க அதிகமாக இருக்குது. பின்னாடி தெரியுது அவங்களுக்கு எவ்வளோ கருவ மரம் இருக்குதுன்னு, ஏகப்பட்டது இருக்குங்க. அப்படியே வந்தேன்னா நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியலன்னா வச்சுக்கேன் சொல்லுங்கள், அந்த அட்ரஸ்லாம் கரெக்டாக சொல்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் ரீல்ஸு அந்தமாரி இந்தமாரி இடம்லாம் கிடைக்காம ரொம்ப அலைச்சலில் தேடுவாங்க. நம்மளுக்கு நிறைய இடம் தெரியுமா, அதனால் வேணா சொல்லுங்கள், ஃபுல் லொக்கேஷன்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாரு, இப்படியே சாஞ்சிக்கிட்டு செம்மையாக இருக்குங்க பிளேஸ்லாம். வருஷலாக இருக்கும் எல்லா மரமும். இப்படியே நம்ம ஒரு மரமாக அப்படியே ஒரு ஊஞ்சல் போட்டால் செம்மையாக இருக்குங்க. அப்படியே படுத்துக்கலாம். நம்ம அந்த ரோட்டு ஓரத்தெலாம் விற்பாங்க தெரியுமா, அந்த வலை போட்டு, அதெல்லாம் இந்தமாரி மரத்தில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று இந்த மூலையில் ஒன்று கட்டிட்டு மதிய டைமில் கரண்ட்லாம் போயிட்டுனா பக்கத்தில் இருக்கவங்க இங்கே வந்து படுத்துவங்கனாங்கன்னா செம்மையாக காற்று வருங்க. அதுவும் பக்கத்தில் பீச்செல்லாம் இருக்கா, இந்த பாரு பீச்சு தான் தெரியுதா, பீச்சு இந்த சவுக்க மரம், இந்த பிளேஸ் வந்து நல்லா இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி தாங்க வந்திருக்கேன். நான் ஃபேமிலியோடலாம் வரலைங்க, தனியாக தான் வந்திருக்கேன். அப்படியே ஒன்று ஒன்றா காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ கடை இருக்குது பாருங்களா, சரி கடைங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க விளாட்றது தாங்க நிறையா இருக்குது. இங்கே பாருங்க, இது ஃபுல்லாக ஸ்வீட்டு கடைங்க. இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பாருங்க, எல்லாம் ஸ்வீட்டு தான். இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க விளாட்றதுங்க. இங்கே பாருங்க, கீ செயின் எவ்வளோ இருக்குது. உங்களுக்கு அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிற மாதிரி என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கடை இருக்குன்னு. இதை பார்த்தீங்களா, சிப்ஸ்லாம் எப்படி வச்சுருக்காங்க, ஏகப்பட்டது இருக்குங்க. இங்கே பாருங்க வேர்க்கல்லையே, இது தாங்க செம்மையாக இருக்குது பார்க்குறது. பாருங்க, இது ஃபுல்லாக வெறும் சிப்ஸு தாங்க. இங்கே பாருங்க எவ்வளோ வேர்க்கல்ல, இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குங்க. இதெல்லாம் ஸ்வீட்டு கடைங்க. இதெல்லாம் வெறும் ஸ்வீட்டு தான். இந்த பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. இதெல்லாம் சின்ன சின்ன பசங்க விளாட்றதுங்க. பாருங்க எவ்வளோ பாத்திரத்தை எல்லாம் குண்டானா இருக்குங்க.
இது வந்து செமையாக இருக்குங்க. இங்கே பாருங்க, இது செம்ம அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே வரும் பால், இது ஃபுல்லாக வாட்சிங்க. இங்கே பாருங்க எவ்வளோ ஜாமான் இருக்குன்னு, நிறையா இருக்குங்க இந்த மாதிரி. இங்கே பாருங்க வேர்க்கடலை எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக இருக்குங்க வேர்க்கடலை. இந்த மாதிரி கடை ஃபுல்லாக. இது சாக்லேட்டுங்க, சாக்லேட்டு. இங்கே பாருங்கள் ஐஸ்கிரீமு, எல்லா ஃப்ளோரும் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபோட்டோங்க. இங்கே பாருங்கள், இது ஃபுல்லாக வெறும் ஃபோட்டோ தான். கண்ணாடியை பாருங்கள், இங்கே பாருங்கள் கீ செயின். டேட்டு போடுற இடம்லாம் நிறையா இருக்குங்க. இதெல்லாம் நான் சின்ன பிள்ளைலாம் வச்சு விளாண்டதுங்க. இந்த இதெல்லாம் கையில் மாட்டுறது, காலில் மாட்டுறது எல்லாம் மாட்டுவோம் இப்போல்லாம். இப்போ தாங்க எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல. இந்த பாருங்க கீ செயின் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கீ செயின் நிறையா இருக்குங்க. இது செம்ம அழகாக இருக்குது. இங்கே பாருங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோங்க. எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபோட்டோ. எல்லாம் மாதா கோயில் ஃபோட்டோங்க. நான் தெரியுது பாருங்க எவ்வளோ சூப்பராக. இது பார்த்தீங்கன்னா தேங்காய் வேண்டுதல் இருந்தால் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போய் மெழுகு பற்றி இதெல்லாம் ஏற்றணுங்க. இந்த இருக்குது பாருங்க. இங்கே பாருங்க ஜூஸு. இந்த இருக்குது பாருங்க தென்னங்கன்று. இதெல்லாம் வந்து வேண்டுதல் இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு போய் அந்த கன்று நடலாங்க. இங்கே பாருங்க மாதா, இதான் என்ட்ரன்ஸுங்க. எப்படி இருக்கு பாருங்க. தெரியுது பாருங்க எவ்வளோ அழகா. நிறையா இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம கூட்டமாக இருக்குங்க. நான் கூட்டம் இல்லைன்னு நினச்சேன், சரி கூட்டம் பாருங்க எப்படி தெரியுது. இந்த பக்கமும் ஃபுல்லாக கூட்டங்க. நம்ம இப்படி தான் உள்ளே போகணும். இங்கே பாரு, இது உள்ளே போயிட்டு அப்படியே நம்ம பார்க்கலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே எப்படி இருக்குன்னு. அலோடு கிடையாதுங்க மொபைல் யூஸ் பண்ண. நான் உங்களுக்காக காமிக்கிறேன் பார்த்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இப்போ வெளில வந்தாச்சுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துங்க அலோடு கிடையாதுங்க. ஃபோட்டோ வீடியோ எதுவுமே கிடையாது. அதனால் உள்ளே காமிக்க முடியலங்க. வெளிலலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி கூட்டம் நிறைய தாங்க இருக்குது. ஆமாங்க, அப்படியே உள்ளே என்னென்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க.
ஆனால் சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கீழே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் தான் நம்ம நடந்தே போகணும். நான் பார்த்தீங்கன்னா அந்தாண்ட போயிட்டுருக்கேன். அப்படியே உங்களுக்கு பேக் கேமரா காமிக்கிற பாருங்க இது எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி இருக்குது பாருங்க. இது வந்துங்க பின்பக்கங்க எவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாங்க, அப்படியே நம்ம போக வேண்டியதான் வெளில. இங்கே பாருங்க எவ்வளோ அழகாக தெரியுது. வெயிலுக்கு பயந்துட்டுங்க எல்லாம் கொடை எடுத்து தாங்க போயிட்டுருக்காங்க. ஆமாங்க, இந்த இடம்லாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க. இந்த பூங்காவுக்கு போகுங்க. இங்கே பாருங்க ஆட்டோலாம் இப்படி தாங்க போகணும். இதுதான் வழி. இது செமையாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த வழியும் சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆர்ச்சியில் பூவை பாருங்கள். தெரியுது உங்களுக்கு அழகா? ஆமாங்க, இப்படி தாங்க நம்ம உள்ளே போகணும். இது ஒரு மாதா கோயிலுங்க. சுற்றி 4 பக்கமும் இருக்கா, அதனால். இங்கே பாரு எப்படி அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கார்டன்லாம் செம்மையாக இருக்கா. நிறைய கப்புள்ஸ்லாம் வந்திருக்காங்க. இதோ ஒரு ஆர்ச்சிங்க எப்படி இருக்கு பாருங்க, கொடி கொடியா தெரியுது அவங்களுக்கு அழகா. இங்கே பார்த்தீங்கன்னா சவுக்க மரத்தை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. செம்மையாக வச்சுருக்காங்க. இந்த 2 சைடுமே அப்படி தான். ஆமாம், அப்படியே நம்ம உள்ளே போகணும். ஆனால் இது உள்ளே அனுமதி கிடையாதுங்க. ஃபோட்டோ மொபைல் அப்படியே வெளில நின்றுட்டோன்னா நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்க தெரியுதா, உள்ளே அலோட் கிடையாது. யாராக இருந்தாங்கன்னா இதை சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. யாரும் இல்லை, அதனால் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சுங்க. மாதா கோயிலுக்குள்ளே அலோடு கிடையாதுங்க மொபைல் எதுவுமே, அதனால் காமிக்க முடியல. மற்றபடி வெளில எல்லாத்தையும் காமிச்சாச்சுங்க. ஆமாம், செம்ம நிழலாக இருக்குது. அது இல்லாமல் வெயில் இன்றைக்கி ஓவராக இருக்குங்க. மேக்ஸிமம் எல்லாம் வர்றவங்களாம் குடலாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம மட்டும்தான் வெயில் அலைஞ்சிட்ருக்காங்க. திருப்பி வர நம்ம வீட்டுக்கு போகணும். எத்தனை கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 70 கிலோமீட்டர் வருங்க. இப்போ திருப்பி நம்ம அந்த 70 கிலோமீட்டர் போகணும். வெயில் இல்லைன்னா போயிடலாம். வெயிலாக இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தான், ஆனால் இவ்வளோ கூட்டமாக இருக்குங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் சூப்பராக நிழலாக இருந்துச்சா, அதான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. இங்கே பாருங்கள், நான் காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதா அழகா. ஆனால் ஃபோட்டோ வீடியோ அலோடு கிடையாதுங்க. யாரை பார்த்தாங்களே அதை சொல்லுவாங்க. நம்ம போக வேண்டியதான். அப்படியே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வேளாங்கண்ணிலேருந்து போயிட்டு வந்தாச்சுங்க. வந்துட்டு ஒரு நிழல் ஒரு கோயிலுக்கிட்ட நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆமாம், இதை நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. மதிய சாப்பாடு சாப்பிட்டு தான் போகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா டைம் இப்போவே மணி 11க்கு மேலே ஆயிடுச்சிங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குங்க இந்த கோயில். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினத்துக்கிட்ட இருக்குங்க. இது ரொம்ப பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த கோயிலுக்கெலாம் வந்தால் கொஞ்சம் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இதை பற்றி தெரியல. நம்மளுக்கு நம்ம ஊரும் இதுவும் ரொம்ப லாங்கில்ங்க, இதை பற்றி தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு. இந்த பாரு தெரியுது அவங்களுக்கு. ஆமாங்க, அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் செம்ம நிழலாக இருக்குங்க. கோயிலுக்கிட்ட எவ்வளோ பேர் சீட்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வந்தாச்சுங்க. நம்ம பிரியாணி தான் ஆர்டர் பண்ணிக்கோம். ஏன்னா வீட்டுக்கு போக லேட் ஆகுமா, அதனால் சாப்பிட்டு போயிடலான்னு வந்தாச்சுங்க.
பிரியாணிக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தக்காளி ரைத்தா, கொஞ்சோண்டு ஸ்வீட்டு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பேர் பீஸு, ஒரு எக்குங்க. மீல்ஸ் எங்கேயும் இல்லையா, அதனால தாங்க பிரியாணி கிடச்சின்னு வாங்கியாச்சுங்க. பிரியாணியில் உப்பு தான் அதிகமாக இருக்குது, மற்றபடி ஓகே தாங்க. எவ்வளோ பேர் பீஸை பாருங்க, இங்கே பாருங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா பிரியாணியில் பாருங்க சிக்கன் உள்ள மசாலா போகவே இல்லைங்க, அப்படியே ஒயிட்டாகவே தெரியுது. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. மேக்ஸிமம் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்கா, அதனால் போதும்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. அதெல்லாம் ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க, பைக்கு ஓட்டிகிட்டே வர முடியல, அந்தமாரி வெயிலாக இருக்குங்க. பின்னாடி பாருங்களேன் எவ்வளோ போட்டு இருக்குன்னு, அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். சரி போட்டுங்க, இந்த பாருங்கள் எவ்வளோ போட்டு, எல்லாம் சின்ன சின்ன போட்டு தான். ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கிறதுனால எந்த போட்டும் எடுக்கலைங்க. ஒரு ஈவினிங் டைமில் தான் எல்லாம் போட்டும் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் கட்டி கிடக்கு பாருங்கள். இந்த இடம் சூப்பராக இருக்குங்க. இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால் தாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ போட்டு தெரியுதுன்னு. சரி போட்டுங்க, சின்னதாக இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களா. உள்ளெல்லாம் இப்படி செம்ம நிழலாக இருக்குங்க. இதை இப்போ கட்டி போட்டு வச்சுருக்காங்க. உள்ளே பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, அழகாக பெஞ்சு மாரிலாம் இருக்குங்க. இந்த பாருங்க அழகாக உட்காந்துக்கலாம் சூப்பராக. இந்த பாருங்க ஒரு மோட்ரு ஒன்று இருக்குது பாருங்கள். ஆனால் அது பார்க்குறதுக்கு இன்ஜினுங்க, இந்த இன்ஜின் இருந்தால் தான் போட்டு போவோங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரே ஒரு இன்ஜின் தான். இந்த பாருங்க ஒரு போட்டு உடையாந்துட்டு இருக்குங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட போட்டு இருக்குங்க. வருஷெல்லாம் எல்லாமே கட்டி தான் கிடக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குச்சி ஊனியிருக்காங்க, அதில் கட்டி போட்டாங்க. இந்த பாருங்க அங்கே தெரியுதா, இது எல்லாமே பெரிய போட்டுங்க. எவ்வளோ போட்டு பாருங்கள். இந்த ஒரு போட்டு அழகாக ஒட்டியாருது பாருங்க. சவுண்டு எப்படி இருக்குது பாருங்கள், அந்த இன்ஜினோட சவுண்டு சூப்பராக இருக்குது. அங்கே பாருங்கள் ஒரு காக்கை எப்படி அழகாக நிழலில் உட்காந்துருக்கு. அதுக்கும் வெயில் ஒன்றும் பண்ண முடியலங்க. அதை எவ்வளோ நேரம் தான் மேலே பறந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதுவும் டயர்டாகி போட்டில் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. நம்ம தான் ரெஸ்ட்டே எடுக்க முடியலங்க, ஃபுல்லாக அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆமாங்க, எவ்வளோ அருமையாக மட்டும் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்பா நம்மளுக்கே ஆசையாக இருக்குங்க. இது மேலெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் ஹீட்டே இறங்காதுங்க, ஃபைபர் தான் போட்டிருக்காங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள், இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் தாங்க போட்டுலாம் ரன்னிங் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த போட்டு சவாரி எல்லாம் இப்போ வெயில் டைமில் யாருமே வரல, சைலண்ட்டாகவே இருக்குங்க. பாருங்க அப்பா, இதோட நம்ம ஒரு நிழலுக்கு போவோங்க. செம்ம வெயிலாக இருக்குது, நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. நல்லா ஒரு நிழலுக்கு போய் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இங்கே பாரு ஏப்பா, இப்போ தாங்க சூப்பராக இருக்குது, அழகாக இருக்குங்க. ஆமாங்க, நிறைய பேர் தூண்டிலாம் போட்டுட்ருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. இந்த பாருங்க தெரியுதா உங்களுக்கு போட்டு எல்லாம் எப்படி காற்றுல ஆடுது பாருங்க. இந்த கயிறை மட்டும் அவுத்து விட்டுட்டேங்க, போட்டு எல்லாம் போயிடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாகிடுச்சு. அந்த மாதிரி வெயிலா, சரிங்க வீட்டில் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாங்க. என் பின்னாடி பாருங்களா எவ்வளோ நார்த்த மரத்தை, பழம் நிறையா இருக்குங்க. ஆனால் மேலே இருக்கா, அதனால் பிக்க முடியாது, ஏகப்பட்டது இருக்குங்க. இந்த ஆளாக இருக்குது பாருங்க, பெருசு பெருசாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக இருக்கா, அதனால் ஏற முடியாது.
கீழே இருந்தால் கூட பிச்சிடலாங்க. ஆமாங்க, அது இல்லாமல் செம்ம நிழலாக இருந்துச்சா, அதாங்க நின்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. இன்றைக்கி ஓவர் டயர்டுங்க, முடியலப்பா. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க. நல்லா ஒரு ஊஞ்சல் கயிறு இருந்ததுன்னா அடையில் கட்டி விட்டு கொஞ்ச நேரம் நான் சூப்பராக ரெஸ்ட் எடுக்கலாங்க. ஆமாங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறாங்க. வாங்க போக வேண்டியது தான்.